ஹே கைஸ், உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கை பூரா நேர்மையா ஓடிட்டு இருந்த ஒரு மனுஷன் ரிட்டையர்ட் ஆக போறப்போ லைட்டா ஆசைப்பட்டு தன்னோட பாதையில இருந்து கொஞ்சமா விலகிடுறாரு. இப்ப அதனால அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு, அந்த பிரச்சனையில இருந்து அவர் வெளியே வராரா இல்லையான்றத ஒரு பரபரப்பான கதைக்களத்தோட சொல்றதுதான் 2023 ரிலீஸ் ஆன லாஸ்ட் டே ஆஃப் அமோர். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்றதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற கதை டைரக்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வெல்கம் யூ ஆல் டு கிடிஸ் வாய்ஸ் ஓவர். படம் ஆரம்பிச்சோடனே ஹீரோவோட வீட்டுல பரபரப்பா ஒரு பார்ட்டிக்கான ஏற்பாடு போய்கிட்டு இருக்கு. ஹீரோ 35 வருஷமா வேலை பார்த்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு நைட்டோட ரிட்டையர் ஆகுறாரு. அதனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அவர் எப்பயுமே நைட்டு ஜாகிங் போறது வழக்கம். அந்த மாதிரி அவர் போயிருக்க நேரமா பார்த்து இவங்க எல்லாரும் இந்த ஏற்பாடை பரபரப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேலை வேக வேகமா போயிட்டு இருக்கப்போ அந்த கூட்டத்துல இருக்க ஒரு கண்ணாடிக்காரன் மட்டும் ஒரு மாதிரி பதட்டத்தோட அவசர அவசரமா எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கான். சரி, அவன் தான் பெரிய மனுஷன் கிளம்புறான்னு கூட பார்க்காம அந்த கூட்டத்துல இந்த கேர்லி ஹேர் வச்ச சின்ன பையன் அவனோட பொம்மை துப்பாக்கியை வச்சு கண்ணாடிக்காரனோட டிக்கிலேயே சொல்றான். இதனால வெறுப்பான கண்ணாடிக்காரன், டே தம்பி, ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து போயிரு, நீ மட்டும் என் கையில மாட்டின உன்னைய வடைய பேப்பர்ல வச்சு நசுக்கிற மாதிரி ஒரே நசுக்கா நசுக்கிடுவேன், ஓடுறான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்பிடுறான். போற வழியில அவன் ஜாகிங் போயிட்டு திருப்பி வந்துட்டு இருக்க ஹீரோவையும் பாக்குறான். அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல காரசாரமா ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஹீரோவும் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிடறான். இப்ப மேல வந்து ஹீரோ கதவை திறக்க எல்லாரும் கத்த, இதை பார்த்த ஹீரோ எமோஷனல் ஆயிடுறாரு. மனுஷன் குழந்தை மனசு கொண்டவரா இருப்பாரு போல. அந்த இடத்துலயே அழுதுறாரு. ஹீரோக்கு ஒரு பொண்ணு தான் போல, வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கா. அவளும் வீடியோ கால்ல வந்து ஹீரோக்கு விஷ் பண்றா. இப்படி அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி நல்லபடியா போயிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த பக்கம் பேசுறது ஹீரோவோட சீஃப் இன்ஸ்பெக்டர். அவர் என்ன சொன்னாரு ஏது சொன்னாருன்னு தெரியல, ஆனா பேசிட்டு இருந்த ஹீரோவோட மூஞ்சியே மாறிடுது. இப்ப ஹீரோ ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டில இருந்து அவசர அவசரமா கிளம்பி அந்த சீஃப் இன்ஸ்பெக்டர் சொன்ன இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு பிரிட்ஜு கடியில போலீஸா கூட்டமா சுத்து போட்டு நிக்கிறாங்க. ஹீரோவும் இறங்கி போய் பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோவோட பார்ட்னரை யாரோ கொடூரமா சுட்டு கொண்டு போட்டிருக்கானுங்க. இத பார்த்த ஹீரோக்கு மனசே உடைஞ்சிருது. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமாவே பார்ட்னர்ஸா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ்ன்றதை தாண்டி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இதனால மனசு உடைஞ்ச ஹீரோ அங்கேயே கதறி அழுதுறாரு. இப்ப அங்க கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் போறானுங்க. அந்த கண்ணாடிக்காரன் ஒரு ஃபுட்பால் பிளேயர்கிட்ட ஒரு எக்ஸ்போர்ட்டட் வாட்சை வித்துட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி காஸ்ட்லியான வாட்ச் எல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாம வெளிநாட்டுல இருந்து கடத்திட்டு வந்து அதை வாங்கக்கூடிய ஆட்கள்கிட்ட ரகசியமா விற்பான் போல. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு வாட்சை ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர்கிட்ட வித்துட்டு இருக்கான். அந்த வாட்சை வாங்கின ஃபுட்பால் பிளேயரும் வெளியில வந்து அந்த கண்ணாடிக்காரன் ஏறுற காரை பார்த்துட்டு, யோ கண்ணாடி, என்னையா இவ்வளோ காஸ்ட்லியான வாட்சை இவ்வளோ காசுக்கு விற்கிற, ஒரு நல்ல கார் கூட நீ வாங்க மாட்டியா, இந்த மாதிரி டப்பா கார்ல போறேன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த கண்ணாடிக்காரனும், டே தம்பி, நீ காரை பார்க்காத, காருக்குள்ள உட்காந்து இருக்கவனை பாரு. உள்ள உட்கார்ந்து இருக்கவன் ஒரு நேர்மையான போலீஸ்காரன். நான் அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், அவன் சேஃபா இந்த ஊர் புறம் கூட்டிட்டு போயிட்டு வருவான். நீ சொல்ற அந்த காஸ்ட்லியான கார்ல எனக்கான சேஃப்டி கிடைக்குமா? எதுவா இருந்தாலும் புரிஞ்சுட்டு பேசு தம்பின்ட்டு ஹீரோ கூட கார்ல ஏறி அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிடுறான். ஹீரோ இன்னும் ஒரு வாரத்துல ரிட்டையர் ஆக போறாரு. அதனால கார்ல உட்காந்து மானியத்தேனே பொன்மானேன்ட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் அப்ப பேச வேண்டிய பேச்சை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு போன் அடிச்ச கண்ணாடிக்காரன் ஹீரோவை உடனே உள்ள வர சொல்றான். ஏதோ பிரச்சனை போல. இதனால ஹீரோவும் வேகமா உள்ள போய் பாக்குறாரு. உள்ள ஒரு சைனாக்காரன் இழுத்துட்டு கிடக்கான். வயசான காலத்துல சும்மா இருக்கணும்ல, பண்ணக்கூடாத வேலை எல்லாம் பண்ணா திடீர்னு நெஞ்சு அடைச்சுக்கிச்சு படுத்த படுக்கை ஆயிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோ, யோ கண்ணாடி, என்ன தேவையில்லாத பஞ்சாயத்துல எல்லாம் இழுத்து விடுறேயா, போயா வேகமா போய் அந்த சைனாக்காரனோட டிரைவரை கூட்டுவாயா, இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஐ விட்னஸ் வேணும், இல்லனா ஒன்னு என்னையும் தான் உள்ள பிடிச்சு போடுவானுங்க, போயா முதல்ல கண்ணாடிக்காரனை அனுப்பி விட்டுட்டு எப்படியோ முதலுதவி செஞ்சு அந்த சைனாக்காரனை காப்பாத்திடுறாரு. அப்புறமா தான் தெரியுது இந்த சைனாக்காரன் ஒரு பெரிய கடத்தல் கும்பலோட தலைவன் போல. ஹீரோ அவனோட உயிரையே காப்பாத்திருக்காரு. அதனால ஹீரோக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அதுக்கு ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருக்கான். ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து சேர்றாரு. முன்னாடி நின்று அந்த கண்ணாடிக்காரன் தான் அவங்கள வரவேற்கிறான். ஹீரோயினும் அந்த கண்ணாடிக்காரனும் கசின்ஸ் போல. இவனுங்க வேற பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், சித்தி பையன் எல்லாரையுமே கசின் தான் சொல்லுவானுங்க. அதனால கரெக்டா என்ன வரவுன்னு தெரியல. ஆனா அவனுக்கு ரெண்டு பேரும் கசின்ஸ். ஹீரோயினும் லேசுப்பட்ட ஆள்லாம் இல்ல போல. இந்த சைனாக்காரனுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு அவனுக்கு பிடிச்ச மீனை செஞ்சுட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து ஐஸை போட்டுட்டு அங்க இருக்கிற லேடிஸ் கேங்கோட போய் ஐக்கியமாயிடுறாங்க. இப்ப சைனாக்காரன் என்ன சொல்றான், அவனுக்கும் வயசாயிருச்சு, பிசினஸும் டல்லா போய்கிட்டு இருக்கு போல. ஹீரோ வேற ஒரு வாரத்துல ரிட்டையர்ட் ஆக போறனால, தம்பி ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து எனக்கு வேலை செய்யறியா, எனக்கு உன்ன மாதிரி ஷார்ப்பான பசங்க தான் தேவை, நீ இந்த கண்ணாடிக்காரனுக்கு செய்யற அதே வேலை தான், நீ அவனுக்கு பதில என்னோட ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டு வரணும், அவ்வளவுதான், இவர் என்னோட மருமகன், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு அவர் சொல்லுவாருன்னு சொல்லி மருமகனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்ப இந்த மருமகன்காரனும் அதான் சொல்றான், இந்த சைனாக்காரனோட ஆட்களை பத்திரமா கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதான் ஹீரோட வேலை. ஆனா இந்த சைனாக்காரனோட ஆட்கள் பை நிறைய வைரத்தையும் தங்கத்தையும் கடத்திட்டு போறாங்க.
போறானுங்க. அவனுங்களை போலீஸ்ல மாட்டாம கூட்டிட்டு வரதுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் தேவை. ஹீரோ வேற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நேர்மையான மனுஷன் பேர் எடுத்து வச்சிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம அவர் வேலை பார்த்த 35 வருஷத்துல அவர் ஒரு தடவை கூட அந்த துப்பாக்கி எடுத்து யாரையுமே சுட்டது கிடையாது. நம்ம ஊர்ல பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க. ஆனா வெளிநாட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா அங்க துப்பாக்கி கலாச்சாரம் அதிகம் இல்லையா, எல்லாருமே கையில துப்பாக்கி வச்சிருப்பானுங்க. இதனாலேயே போலீஸ் சொல்ற ப்ரொசீஜரை சரியா ஃபாலோ பண்ணலனாலோ இல்ல தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சாலோ கன்ஃபார்மா துப்பாக்கி எடுத்து சுட்டுருவானுங்க. அப்படி கூட நம்ம ஹீரோ ஒரு நாளும் துப்பாக்கி எடுத்ததே கிடையாது. இதனால ஹீரோக்கு டிபார்ட்மெண்ட்ல பயந்தாங்கோலின்ற ஒரு பேரும் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சைனாக்காரன் இவன் தான் நம்ம வேலைக்கு சரியா வருவான்ட்டு கணக்கு பண்ணி ஹீரோவை செலக்ட் பண்ணிருக்கான். இதை கேட்ட ஹீரோவும் இதை பார்ப்பா மருமகனே, இந்த கண்ணாடிக்காரன் சின்ன சின்னதா வாட்சை தான் மாத்தி விட்டுட்டு இருக்கான், அதெல்லாம் சின்ன தப்பு. ஆனா நீ தங்கம் வைரம்னு சொல்ற அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்றதுக்கான ஆள்லாம் நான் கிடையாதுப்பா. நீ என்கிட்ட நிறைய எதிர்பார்க்கறன்னு நினைக்கிறேன். நீங்க தப்பான ஆளை கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்கன்றான். அதை கேட்ட கண்ணாடிக்காரனும், யோ ஹீரோ, நீ வேற ரிட்டையர்ட் ஆக போற, உன் பொண்ணு வேற இப்பதான் ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கு, உனக்கு இந்த ஒரு வேலை செய்யறதுக்காக கிடைக்கிற காசு உன்னோட 3 மாசம் சம்பளம், நல்லா யோசிச்சு பதில சொல்லுன்னு சொல்றான். காட்டுக்கு என்னதான் சிங்கம் ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு வீட்டுக்காரமா தானே ராஜா. அதனால சைனாக்காரன் சொன்ன மேட்ரை ஹீரோ என்று சொல்ல அதை கேட்ட ஹீரோயினும், என்ன சொல்றீங்க, உடனே சரின்னு சொல்லிருக்க வேண்டியதானே, 35 வருஷமா அந்த டிபார்ட்மெண்ட்ல மாடா உழைச்சிங்க, அவனுங்க உங்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுக்கல, சரியான சம்பளமும் தரல, ஆனா இவனுங்க உங்களோட ஒரு வேலைக்கு 3 மாசத்தோட சம்பளம் தரேன்றானுங்க, அப்புறம் என்ன கொஞ்ச நாள் நம்ம இந்த வேலையை பார்த்தா செட்டில் ஆயிடலான்ட்டு ஹீரோயின் சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவர் பண்ற வேலைலாம் சேஃப் தானே, அந்த வேலைனால இவருக்குலாம் இந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல, இவரு கூட்டிட்டு போய் இறக்கி விட்டு மட்டும் தானே வரப்போறாருன்ட்டு கண்ணாடிக்காரன் ஹீரோயின் கேட்க அதை கேட்ட கண்ணாடிக்காரனும், ஏமா இவனே நேர்மைன்ற பேர்ல பொழைக்க தெரியாம அந்த டிபார்ட்மெண்ட்ல குப்பை கொட்டியிருக்கான், இவனை பத்தி அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், அதனால இவன் கூட்டிட்டு போனா ஒருத்த நிப்பாட்ட மாட்டான், ஸ்மூத்தா கூட்டிட்டு போய் இறக்கி விட்டு ஸ்மூத்தா திருப்பி கூட்டு வந்துடலாம், அதனால எந்த பிரச்சனையுமே இல்லைன்ட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்றான். இதை கேட்ட ஹீரோயினும், அப்புறம் என்ன, தட்டுறோம் தூக்குறோம் 4 வேலையை பாக்குறோம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறோம்ட்டு ஹீரோவை மண்டே கழுவுறான். சரி வேலையை முடிப்போன்ட்டு ஹீரோவும் முடிவு பண்ண சரக்க உடச்சு இந்த மேட்டரை கொண்டாடலான்ட்டு இவனுங்க முடிவு செய்யறப்போ அங்க இன்னொருத்தன் வரான். இவன் ஹீரோயினோட இன்னொரு கசனு. ஹீரோயினுக்கு மொத்தம் எத்தனை கசுன்னு தெரியல, வதவதன்னு வந்துகிட்டே இருக்கானுங்க. இந்த கண்ணாடிக்காரனும் இவனும் சேர்ந்து தான் எதா இருந்தாலும் செய்வானுங்க. இப்ப வந்தவன்ட்ட கண்ணாடிக்காரன் மேட்ரை சொல்ல அதை கேட்ட அந்த 2வது கசனும், என்ன சொல்றீங்க, இந்த ஆள் செய்ய போறாப்லையா, இந்த ஆளே ஒரு பயந்தாங்கொலியாச்சு, உண்மையதான் சொல்றீங்களான்ட்டு ஹீரோ கிண்டல் பண்றான். இதை கேட்ட ஹீரோ சங்கடப்பட்டுக்கிட்டு அங்க இருந்து நகன்றான். அவன் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த கண்ணாடிக்காரனையும் கசனையும் வாங்குன்னு வாங்கின ஹீரோயின், இன்னொரு தடவை என் புருஷன் இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க, உங்க வாயெல்லாம் உடச்சிருவேண்டா, உங்களுக்காக அவர் எவ்வளவு செஞ்சிருப்பாரு, அதெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்கடான்ட்டு சொல்லி அவனுங்க 2 பேரையும் திட்ட அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்ட்னரை ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு வந்த ஹீரோ பார்ட்னர்கிட்ட என்ன வேலை செய்ய போறோம்ன்ற மேட்டரா சொல்றான். போலீஸ் பேட்ரோல் வண்டியில எப்பயுமே 2 போலீஸ் இருப்பாங்க இல்லையா, ஹீரோ மட்டும் கார் ஓட்டிக்கிட்டு பின்னாடி சைனீஸ் ஆட்களை வச்சு கூட்டிட்டு போனா கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு அவருக்கு இன்னொரு ஆளோட உதவி தேவை. அதுக்காக தான் பார்ட்னரை கூட்டு வந்து இந்த மேட்டரை சொல்லிட்டு இருக்காப்ல. இந்த பார்ட்னரும் ஹீரோவும் ரொம்ப வருஷமாவே ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஹீரோவோட நம்பிக்கைக்குரிய நபர்னா இவர் ஒருத்தர் மட்டும்தான். இப்ப ஹீரோ சொன்ன மேட்டரை கேட்ட பார்ட்னர் எவ்வளவு கிடைக்கும்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் $800 சொல்றாரு. அந்த $800 நான் தரேன், நீ எடுத்துட்டு ஓடிப்போ, எனக்கு $2500 தரதா இருந்தா சொல்லு, நான் அந்த வேலைக்கு வரேன்னு சொல்றாரு. அப்புறம் அப்படி இப்படி பேசி $2000 பேசி முடிக்கிறாங்க. ஃப்ராடுக்கார பயலே, என்னையவே ஏமாத்த பாக்குறேன்ட்டு ஹீரோவை பார்ட்னர் சொல்ல அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் அந்த நகை பரிமாற்றம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. இந்த வேலைக்கு நாங்க ஒத்துக்கிறோம்ட்டு அந்த மருமகனை பார்த்து சொல்லணும் இல்லையா, அங்க போய் பார்த்தா அங்க ஒரு கிழவன் இம்மாம் பெரிய வைரக்கல் ஒன்ன வச்சுக்கிட்டு மருமகன் பேரம் பேசிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் குஷி ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய வைரக்கல்ல பார்த்ததே கிடையாது. டே கண்ணாடி, என்னடா அந்த கல்லுன்ட்டு அங்க வந்த கண்ணாடிக்காரன் ஹீரோயின் கேட்க, நம்மள கோடீஸ்வரனாக்க போற கல்லே அதுதான்ட்டு கண்ணாடிக்காரன் சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே கொண்டாட்டம் ஆகி போயிருது. மருமகன் சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் சேர்ந்த ஹீரோ பார்ட்னரை வீட்டுக்கு வர சொல்லி அவனுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு பிளான் என்னன்றத டீட்டெயிலா சொல்றான். ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்த கேர்லி ஹேர் வச்ச பையன் இந்த பார்ட்னரோட பையன் தான் போல. அவனும் ஹீரோயினோட வீட்டுல இருக்கான். இந்த பார்ட்னருக்கும் அவரோட மனைவிக்கும் டைவோர்ஸ் ஆயிருச்சா இல்ல அவங்க இறந்துட்டாங்களான்னு தெரியல. இவர் தனியா தான் அந்த பையனை வளர்த்துட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப அழகா தான் அவனை வளர்த்துட்டு இருக்காரு. அவனும் ரொம்ப சுட்டியான பையனா இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினும் உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி அந்த பார்ட்னரை புகழ்றாங்க. அன்னைக்கு நைட்டு சைனாக்காரன் சொன்ன வேலையை முடிக்க ஹீரோவும் பார்ட்னரும் ஏர்போர்ட் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு லேடியும் ஒரு வளர்ந்தவனும் வராங்க. அவங்கள பார்த்த ஹீரோ, ஏமா நீ மட்டும்தான் வருவேன்னு அந்த சைனாக்காரன் சொன்னா, நீ இன்னொரு ஆளை கூட்டு வந்திருக்க, ஒரு ஆளுக்கு மட்டும்தான் காருக்குள்ள அனுமதி, இவனை டாக்ஸி பிடிச்சு வர சொல்லுன்னு சொல்றான். ஆனா அதை கேட்ட அந்த லேடி, இவன் இல்லாமலாம் என்னால உள்ள ஏற முடியாது, இவன் வந்தா நான் வருவேன், இல்லைன்னா நீங்க மட்டும் கிளம்புங்கன்னு சொல்றா. என்னமா உன்னோட ரோதனையா போச்சு, அவனை செக் பண்ணிட்டு தான் ஏத்த முடியும்ட்டு பார்ட்னர் போய்
போய் அவனை செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல காருக்குள்ள ஏறின அந்த லேடி அவ பேக்குள்ள, கைக்குள்ள, சட்டக்குள்ளன்னு மறைச்சு வச்சிருந்த வைரங்களை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அந்த பெட்டியை அவ கையோட சேர்த்து விளங்க மாட்டிக்கிறா. அதை பார்த்த ஹீரோவும் அடேங்கப்பா பயங்கர சேஃப்டியா இருக்கேன்னு நினைச்சுக்க இப்ப 2 பேர்த்தையும் அள்ளி காருக்குள்ள போட்டு காரை நகட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்லாம் நல்லா ஸ்மூத்தா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா போற வழியில தான் ஹீரோ பின்னாடி ஒரு வெள்ளை காரை அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு வரதை நோட் பண்றாரு. அவர் ரைட்ல போனா அதுவும் ரைட்ல போகுது, அவர் லெஃப்ட்ல போனா அதுவும் லெஃப்ட்ல போகுது. இதே விஷயத்த பின்னாடி உட்காந்து வளர்ந்தவனும் நோட் பண்ணிரு. இப்ப பின்னாடி இருந்து ஏறிட்டு வந்த ஒரு பைக்காரன் ஹீரோவோட கார் பக்கத்துல வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிடுறான். ஆனா அவன் என்ன பண்ணான்னு தெரியல. அவன் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட கார் டயர் பஞ்சர் ஆயிருது. இதை பார்த்த ஹீரோ காரை எங்கேயாச்சும் ஓரம் கட்டலாமான்னு பாக்குறாரு. ஆனா பின்னாடி இருந்து வளர்ந்தவனும் அந்த சைனீஸ் லேடியும் தயவு செஞ்சு காரை எங்கேயும் ஓரம் கட்டிடாத, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரவனுங்க கண்டிப்பா நம்மளை போட்டுருவானுங்கன்னு சொல்லி ஹீரோவை பயமுடுத்துறானுங்க. ஆனா ஹீரோவால இந்த காரை ரொம்ப தூரம் ஓடிட்டு போக முடியாது. அந்த டயர் கிழிஞ்சனால வண்டி லொடலோடன்னு ஓடிட்டு இருக்கு. இதனால போற வழியில இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டலாம்னு சொல்லி ஹீரோவும் அந்த பார்ட்னரும் முடிவு பண்றானுங்க. அங்கன்னா சிசிடிவி கேமராலாம் இருக்கும், கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு இவனுங்க பேசிட்டே போயிட்டு இருக்கப்போ இவனுங்களை கிராஸ் பண்ணி வந்த போலீஸ்காரு இவனுங்களோட கார் டயர் கிழிஞ்சிருக்கிறத பார்த்து இவனுங்களை ஓரம் கட்டிடுறானுங்க. இப்ப ஹீரோவோட கார் கிட்ட வந்த லேடி ஆபீசர் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு ஹீரோவோட ஐடி கார்டையும் வாங்கி பாக்குறாங்க. எல்லாமே சரியா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த லேடி ஆபீசர் பின்னாடி உட்காந்து இருக்க சைனீஸ் ஆட்கள்ல ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அவளோட புல்லட் ப்ரூஃப் கோட் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. நம்ம தான் எந்த பிரச்சனையுமே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குறான்னு ஹீரோ பார்த்துட்டே இருக்கிறப்போ ஏதோ நீங்க தப்பா இருக்குன்னு நமக்கே தோணுது. அந்த காருக்கு பின்னாடி உட்காந்துருக்க வளர்ந்தவனுக்கு தோணாதான். அதனால கீழே குனிஞ்சாவன் அவனோட காலில் ஒளிச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து ரெடியா லோட் பண்ணி வச்சுக்கிறான். இந்த பார்ட்னர் பையன் வேற அவனை செக் பண்ணி தான் காருக்குள்ள ஏத்துனான். அவன் கிட்ட துப்பாக்கி இருந்தது கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் அவனை செக் பண்ணிருக்கான். கூட இன்னொரு ஆளை கூட்டிக்கிட்டு முன்னாடி வந்த லேடி போலீஸ் எல்லாரும் ஜன்னல இறக்குங்க, எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்குங்க, நான் உங்களை கொஞ்சம் செக் பண்ணணும்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோவும் ஏமா நாங்களும் போலீஸ்னு உங்ககிட்ட ஐடி கார்டு எல்லாம் காமிச்சிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம எங்களுக்கு கீழே எல்லாம் இறங்க சொல்ற, எங்களுக்கு அவசரமா வேலை இருக்கு நாங்க போகணும்னு சொல்றான். அப்ப அந்த லேடி போலீஸுக்கு திடீர்னு போன் ஒண்ணு வருது. அதை பார்த்த லேடி போலீஸ் ஹீரோவை அப்படியே விட்டுட்டு காருக்கு முன்னாடி நின்று அந்த போன் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. இப்ப அவளையே குறுகுறுன்னு பார்த்திருந்த ஹீரோக்கு அவளோட நடவடிக்கையில ஏதோ ஒரு சந்தேகம் வருது. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த வெள்ளக்காரும் அதே சப்வேல கொஞ்ச தூரத்துல முன்னாடி தான் நிக்குது. இந்த போலீஸ்காரி போன் பேசிக்கிட்டே அந்த வெள்ளக்கார வேற திரும்பி திரும்பி பாக்குறா. இதை பார்த்த ஹீரோக்கு ஆஹா இவனுங்க போலீஸே கிடையாது போல இருக்கே, இவனுங்க ஒரு டம்மி போல, உங்களோட ஐடி கார்டை காட்டுங்கடான்ட்டு ஹீரோ அவங்க கிட்ட ஐடி கார்டை கேட்கிறாரு. ஆனா அந்த இன்னொரு போலீஸ்காரன் அந்த கேள்விக்கு சரியாவே பதில் சொல்ல மாட்டான். அவன் காரோட கதவை திறந்து பின்னாடி உட்காந்துருக்க சைனாக்காரிய வெளியே பிடிச்சி இழுத்து போட பாக்குறான். அவகிட்ட தான் அந்த வைர பெட்டி வேற இருக்கு. இதை பார்த்து அந்த வளர்ந்தவன் பொசுக்குன்னு அவங்கிட்ட இந்த துப்பாக்கி எடுத்து பின்னாடி இருந்த அந்த போலீஸ்காரனை ஒரே போட்டுறான். அந்த போலீஸ்காரன் ஸ்பாட் அவுட். இதை பார்த்த முன்னாடி போன் பேசிட்டு இருக்க போலீஸ்காரி அவளோட துப்பாக்கி எடுத்து வளர்ந்தவனை சுடுறேன்ட்டு முன்னாடி உட்காந்து இந்த பார்ட்னரை சுட்டுறா. இப்ப வளர்ந்தவன் அந்த போலீஸ்காரி மேலேயே ஒரு குண்டை இறக்கிறான். இதை பார்த்த ஹீரோ அட பாவின்ட்டு அந்த வளர்ந்தவனோட கையை பிடிச்சு அவங்கிட்ட இருந்து துப்பாக்கியை புடுங்க பாக்குறாரு. ஆனா அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். அவங்கிட்ட இருந்து ஹீரோவால துப்பாக்கியை புடுங்கவே முடியல. இப்ப அவன் துப்பாக்கியை பொசுக்குன்னு ஹீரோ பக்கம் திருப்பி ஹீரோவையே சுட பாக்குறான். ஹீரோவும் எவ்வளவோ போராடி பாக்குறாரு. ஆனா அவரால் சுத்தமா முடியல. அவ்வளவு அடிப்பட்ட நிலைமையிலையும் பக்கத்துல இருந்த பார்ட்னர் ஸ்லோவா அவனோட துப்பாக்கி எடுத்து வளர்ந்தவன ஒரே போட்டுறான். வளர்ந்தவன் ஸ்பாட் அவுட். இப்ப தட்டி தடுமாறி வெளியே வந்த ஹீரோ முதல்ல அந்த போலீஸ்காரி எங்கடான்னு பார்த்தா அந்த போலீஸ்காரி மேல ஒரு குண்டு தான் இறங்கி இருக்கு. அதுவும் ஷோல்டர்ல தான் இறங்கி இருக்கு. அதனால அவளுக்கு பெரிய அடியெல்லாம் இல்ல. இருந்தாலும் குண்டு பட்டனால தரையில தவந்துட்டு இருக்கா. நீ என்னமோ பண்ணிட்டு போடு, என்னோட நண்பனை எங்கடின்ட்டு பார்ட்னரை தேடி ஓடி போன ஹீரோ பார்ட்னரை எப்படியாச்சும் காப்பாத்திடலான்ட்டு அவனை தூக்கிக்கிட்டு போற வர வண்டியெல்லாம் நிப்பாட்ட ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு பையன் நிக்க மாட்டான். பாவம் பார்ட்னருக்கு போலீஸ்காரி அளவுக்கு லக்கு இல்ல போல. அவன் மேல 2-3 குண்டு இறங்கி இருக்கு. அதிக அளவு ரத்தம் போனனால ஹீரோட கையிலேயே அந்த பார்ட்னர் உயிரிழந்துடுறான். இதனால ஹீரோ மனசுடைஞ்சு போயிடுறாரு. ஆனா ஹீரோக்கு நின்று ஃபீல் பண்ற அளவுக்கு நேரம் இல்ல. அந்த வைரத்தை சைனாக்காரங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்காட்டி அவனுங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் இதே மாதிரி போட்டுருவானுங்க. இதனால எங்கடா அந்த பெட்டின்ட்டு ஹீரோ திரும்பி பார்த்தா அடிபட்டு கிடந்த போலீஸ்காரி அந்த பெட்டி வச்சிருந்த சைனாக்காரிய துரத்தி ஓடிட்டு இருக்கா. ஹீரோவும் பின்னாடியே ஓடி போய் அந்த சைனாக்காரியை காப்பாத்த பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த போலீஸ்காரியை அந்த சைனாக்காரியை சுட்டு போட்டுட்டு அவகிட்ட அந்த பெட்டியை தூக்கிட்டு அங்க இருந்து ஓட பாக்குறா. ஹீரோக்கு இப்ப வேற வழியே இல்ல. அவரால் அந்த வைரம் இல்லாம திருப்பி போகவே முடியாது. இதனால அவர்கிட்ட அந்த துப்பாக்கி எடுத்த ஹீரோ அவரோட வாழ்க்கையிலேயே முதல் தடவை அதை பயன்படுத்தி அந்த போலீஸ்காரியை சுட்டுறாரு. அந்த போலீஸ்காரிக்கு கழுத்திலே அடி. இருந்தாலும் அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்து நீ ஒரு டம்மி, நீ சுட மாட்டேன்னு சொன்னானுங்களேடா, நீ எப்படா சுட்டன்னு கேட்டுட்டு செத்துறா. ஹீரோவும் யார் சொன்னான்னு கேக்குறாரு. ஆனா வேஸ்ட், அவ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இறந்துடுறா. இப்ப ஹீரோ கணக்கு போட்ட மாதிரி அந்த பிளான் போல. இதனால ஹீரோ மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. முதல்ல இதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாங்கன்னு வைரத்தை எடுத்து அங்கிருந்து ஒரு பாலத்து மேல தூக்கி போட்ட ஹீரோ நேரா காருக்கு ஓடி போய் அவரோட பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அங்கிருந்து போயிடலான்னு பாக்குறாரு. இருந்தாலும் அந்த காருக்குள்ள ஊர்பட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்தா கண்டிப்பா ஹீரோவை பிடிச்சிருவானுங்க. அதனால அவர் வச்சு இந்த துப்பாக்கி எடுத்து அந்த காரோட பெட்ரோல் டேங்க்லயே சுட்டு அதை வெடிக்க வச்சிடறாரு. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போன ஹீரோ
ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. இந்த சமயத்துல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச சர்ப்ரைஸ் பார்ட்டியை ஹீரோயின் ஹீரோக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சொன்ன இடத்துக்கு வந்த ஹீரோயின்ட்ட ஹீரோ எல்லா மேட்டரையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை மாத்தின ஹீரோயினா மறுபடியும் வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. வீட்டுக்கு போன ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் அந்த பார்ட்டிக்கான ஏற்பாடை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தலையில தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு ஜாகிங் போயிட்டு திருப்பி வர மாதிரி ஹீரோ வரப்பதான் அந்த கண்ணாடிக்காரன் வீட்டுல இருந்து கிளம்பி இருப்பான். ஹீரோவை பார்த்திருப்பான். என்னடா சொதப்பிருச்சாமேன்னு கேட்டிருப்பான். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கும். அவன் கிளம்புனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோ இவங்க வச்சிருந்த சர்ப்ரைஸ் பார்ட்டினால கண்கலங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்திருப்போம். ஆனா அவர் ஆக்சுவலா அங்க இருந்த கேர்லி ஹேர் வச்ச சின்ன பையனை பார்த்து மனசு உடஞ்சு அழுது இருப்பாப்ல. ஏன்னா அவனோட அப்பா தானே இப்ப இறந்து போனது. இது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டினால அவர் எமோஷனல் ஆன மாதிரி காட்டிக்குவாப்ல. இதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு சீஃப்ல இருந்து கால் வந்திருக்கும். ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு போயிருப்பாப்ல. அங்க பார்ட்னர் இறந்து கிடந்ததை பார்த்து மறுபடியும் 2வது தடவையா அழுன்னு அழுதிருப்பாப்ல. இப்ப ஹீரோக்கு அங்க என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஹீரோ அங்க இருந்து கிளம்பினப்போ அவர் எந்த மாதிரி கிரைம் சீனை செட் பண்ணி வச்சுட்டு போனாப்லயோ இப்ப அந்த மாதிரி அங்க கிரைம் சீன் இல்ல. யாரோ பார்ட்னர் தான் அந்த கடத்தல ஈடுபட்ட மாதிரியும் அங்க வந்த போலீஸ்காரங்க 2 பேரை அவர் சுட்ட கொண்ட மாதிரியும் கிரைம் சீனை ரெடி பண்ணிருக்கானுங்க. அப்ப அங்க நின்ன இன்னொரு போலீஸ்காரன் ஹீரோவையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஹீரோவும் ரொம்ப நேரமா யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த வெள்ளக்காருக்குள்ள இவன் தானே உட்கார்ந்து இருந்தான்ற ஞாபகமே ஹீரோக்கு வருது. ஆனா இப்போதைக்கு ஹீரோவால அதை பத்தி எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா சுத்தி அவ்வளவு போலீஸ் இருக்காங்க. சுத்தி முத்தி பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி இன்னும் கொஞ்சம் போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஒருவேளை இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கிரைம் சீனை செட்டப் பண்ணிருப்பாங்க போல. இந்த சமயத்துல ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. ஹீரோவும் போன் எடுத்து யாருன்னு பாக்குறாரு. அந்த பக்கம் பேசிட்டு இருக்குது அந்த சைனீஸ் பாஸ். தம்பி, நீ நேர்மையான ஆளுன்னு தான் உங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சேன். ஒழுங்கு மரியாதையா அந்த வைரத்தை கொண்டு வந்து நீயே என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லன்னா நீ தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்குவேன்ட்டு ஹீரோவை மிரட்டுறான். ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தா அந்த சைனீஸ் கிழவனோட காரும் அந்த ஸ்பாட்ல தான் இருக்கு. விஷயம் கேள்விப்பட்டு அவனோட ஆட்களோட இங்க வந்துட்டு இருக்கான் போல. இதே சமயத்துல ஹீரோ வேணான்னு சொல்லியும் கேட்காம ஹீரோயின் இதே ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றாங்க. கூடவே அந்த பார்ட்னரோட சின்ன பையனையும் கூட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த சின்ன பையனை மட்டும் காருக்குள்ள விட்டுட்டு கீழே இறங்கி போன ஹீரோயின், என்னாச்சு, சமாளிச்சிட்டியா, எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க, இப்போதைக்கு சமாளிச்சிட்டு இருக்கேன், ஆனா எப்ப நான் மாட்ட போறேன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வைரத்தை எடுத்துட்டு போய் அந்த சைனீஸ் பாஸ்ட் வேற சேர்க்கணும். அது வேற யாரு கையிலயும் கிடைக்காமலும் நம்ம பாத்துக்கணும். சரி, வந்ததும் வந்துட்டு அந்த பாலத்துக்கு மேலதான் நான் வைரத்தை தூக்கி போட்டேன். நீ இப்ப யாருக்குமே தெரியாம மெதுவா போய் அந்த பாக்கெட்டை மட்டும் எப்படியாச்சும் எடுத்துரு. அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் யாருக்கும் தெரியாம மேல இருக்கிற பாலத்துக்குள்ள லைட் அடிச்சுக்கிட்டே போறாங்க. ஆனா அந்த லைட் வெளிச்சத்தை கீழே இருக்க சைனீஸ் அவனோட ஆட்கள் பாத்துறாங்க. அவனுங்க பார்த்ததை ஹீரோவும் பாத்துறாரு. அடியே, அவனுங்க அவனை பாத்துட்டானுங்க அடி, முதல்ல அந்த பாக்கெட்டை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடுடின்ட்டு ஹீரோயின் போன்ல கத்த, அந்த பாலத்து மேல ஒரு சின்ன நீரோட மாதிரி வேற இருக்கு. அந்த வைரம் அந்த நீரோடக்குள்ள கிடக்குறதுனால ஹீரோயினால அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியல. அவங்க அந்த பாக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. அதுக்குள்ளேயே அந்த சைனீஸ் அவனோட ஆட்களும் மேல வந்துடுறாங்க. இப்ப அவனுங்க ஹீரோயினை துரத்த ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடி அவனுங்க இருந்து தப்பிச்சு ஹீரோட்ட போய் சேர்ந்துறாங்க. இப்ப அந்த சின்ன பையனையும் ஹீரோயினையும் சேஃபா கார்ல ஏத்தி விட்ட ஹீரோ, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி ஹீரோயினை கிளப்பி விட்டுறாரு. அந்த சைனீஸ் அவனோட ஆட்கள்ட்ட இருந்து எதுக்கு ஹீரோ பாக்கெட்டை காப்பாத்துறாப்பன்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா அது அவங்களோட பாக்கெட் தானே. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, ஹீரோ ஒரு வேலைக்கு ஒத்துக்கிட்டாப்ல, அந்த வேலையை அவர் தான் செஞ்சு முடிக்கணும். இதுக்கு நடுவில் அந்த பாக்கெட் பறி போயிட்டாலும் ஹீரோவுக்கு தான் பிரச்சனை. சைனீஸ் அவனோட ஆட்கள் அந்த பாக்கெட்டை கண்டுபிடிச்சாலும் ஹீரோ தான் அந்த பாக்கெட்டை அவங்கிட்ட இருந்து திருட முயற்சி செஞ்சான்னு நினைச்சுக்குவான். இதனால ஹீரோ தான் அந்த பாக்கெட் எடுத்துட்டு போய் சைனாக்காரன் ஒப்படைச்சாகணும். இப்ப பாக்கெட்டை எடுத்தாச்சு, ஹீரோயினையும் காப்பாத்தியாச்சு. ஆனா ஹீரோட்ட இருந்து பாக்கெட்டை ஆட்டைய போட நினைச்சது யாருன்னு ஹீரோக்கு தெரிஞ்சாகணும். அந்த போலீஸ் லேடி வேற சாகுறப்போ, நீ யாரையுமே சுட மாட்டேன், நீ ஒரு டம்மின்னு சொன்னாங்கல்லன்னு வேற சொல்லிட்டு செத்துருப்பா. இதை யாரு செஞ்சிருப்பான்னு ஹீரோ அவனோட மண்டக்குள்ள போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அந்த கண்ணாடிக்காரன் மேலேயும் அவனோட கசன் மேலேயும் ஹீரோக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த வேலையவே அவன் தானே எடுத்து கொடுத்தான், ஏன் இதை ஒருவேளை அவன் பண்ணிருக்க கூடாதுன்ட்டு கன் பாயிண்ட்ல அந்த கண்ணாடிக்காரனை லாக் பண்ண ஹீரோ அவனை அடின்னு அடிச்சு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. அவனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். இப்ப அவனை தரன்னு இழுத்துட்டு போய் அந்த சைனீஸ் பாஸ் முன்னாடி உட்கார வச்ச ஹீரோ என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்றாரு. இப்ப அவன் என்ன சொல்றான், ஹீரோ பயந்த மனுஷன், அவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுடவே தெரியாதுன்றனாலதான் நாங்க அவனை இந்த வேலைக்கு சூஸ் பண்ணோம். என்னோட கசின் தான் அந்த 2 போலீஸ்காரங்களை ரெடி பண்ணி அங்க அனுப்பி விட்டான். போய் கேட்டோன்னே ஹீரோ கொடுத்துருவான். வேலை ஸ்மூத்தா முடிஞ்சிடும்னு நினைச்சோம். ஆனா அங்க நடந்ததே வேற. நாங்க எதிர்பார்த்த மாதிரி எங்களோட பிளான் போல. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இந்த மொத்த பிளானையும் போட்டு கொடுத்ததே உங்க மருமகன் தான் சொல்றான். அடப்பாவி, கூடவே இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கான் பாருங்க. இதை கேட்ட மருமகனும் அவன் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரனை அடிக்க வரான். அப்ப அவனை தடுத்த சைனீஸ் கிழவன், டேய் நடிக்காதடா, நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்கன்னு எனக்கே தெரியும்டா, அவனை முதல்ல பிடிச்சி இழுத்துட்டு போங்கடான்னு சொல்லி அவரோட ஆட்களை விட்டு மருமகனை பிடிச்சி இழுத்துட்டு போக வச்சிருக்காரு. ஹீரோ கண்ணாடிக்காரனை பார்க்க போறதுக்கு முன்னாடியே ஹீரோயினை பார்த்து அந்த வைர பாக்கெட்டை வாங்கி வச்சிருந்திருப்பாரு. இப்ப அதை எடுத்த ஹீரோ, இந்த இருக்கு உங்க வைர பாக்கெட், நான் என்னோட கார்ல ஒரு ஆளை தான் ஏத்துவேன்னு சொன்னேன், ஆனா நீங்க 2 பேரை ஏத்துனீங்க. ஆயுதங்கள் அனுமதி இல்லைன்னு சொன்னேன், ஆனா உங்களால் துப்பாக்கி வச்சிருந்தா அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இதுல என்னோட பார்ட்னர் வேற இறந்துட்டான், அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சின்ன பையன், நான் அவனையும் பார்க்கணும், என்னோட குடும்பத்தையும் பார்க்கணும், இது போக என்னோட கூலி வேற இருக்கு. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த வைர பாக்கெட் உங்களோடது கிடையாது, இனிமே என்னோடது. இதை நானே வச்சுக்க போறேன். இந்த கண்ணாடிக்காரன்
சொந்தக்காரனை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ மாசா கிளம்பி போயிடுறாரு. இந்த சைனீஸ் கிழவனும் கொஞ்சம் நேர்மையான மனுஷனா தான் இருப்பான் போல. அதனால ஹீரோவை எதுவுமே பண்ணாம போக விட்டுறான். அதோட அன்னைக்கு நைட்டும் முடிஞ்சிருது. சூரியன் மேல வர ஆரம்பிச்சுட்டான். ஹீரோவோட 35 வருஷம் போலீஸ் வாழ்க்கை அன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிருச்சு. அவர் இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அப்பாடா, ஒரு வழியா டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டோம், இந்த பிரச்சனையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டோம்டான்ட்டு கண்கள் புறம் தண்ணியோடையும் கலங்கின மனசோடையும் அவரோட வாக்கி டாக்கி எடுத்த ஹீரோ கடைசியா ஒரு தடவை 35 வருஷமா அவருக்கு வாழ்க்கை தந்த அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றி சொல்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை நல்லபடியா முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த படத்துல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, டாடா, பபாய்.